4ஆம் அதிகாரத்தை வாசிங்க. இந்த அதிகாரத்தில் பரிசுத்தவான்கள் சிங்காசனத்தை சுற்றி இருக்கிறார்கள். 24 மூப்பர்கள் இருக்காங்க, 4 ஜீவன்கள் இருக்காங்க. ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற இடத்துல மீட்கப்பட்டு இருக்கிறாங்க. அவர் தலை, சபை சரீரம். இப்போ சபை இருக்கு, சிங்காசனத்துக்கு முன்பாக சபை இருக்கு. சிங்காசனத்துக்கு முன்பாக சிங்காசனத்தை சுற்றிலும் 24 யார் இருக்கா? மூப்பர் இருக்கா. சிங்காசனத்துக்கு முன்பாக 4 ஜீவன் இருக்கு. சிங்காசனத்துக்கு முன்பாக அக்கினி கலந்த கண்ணாடி கடல் இருக்கு. இப்போ பரிசுத்தவான்கள் சிங்காசனத்தை சுற்றி இருக்கிறாங்கன்றது பரலோகத்தின் நிலவரம். அவர் தேவனை சார்ந்து பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். இது பரலோக காட்சி. பரலோக காட்சியை 4ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். 4ஆம் அதிகாரத்தில் என்ன பார்க்குறோம்? பரலோக காட்சி. சிங்காசனத்தில் இருக்கிறவர் தேவன், சுற்றி இருக்கிற 24 சிங்காசனத்தில் இருக்கிறது மூப்பர்கள். தனியாக ஆட்டுக்குட்டி நிற்கிறது போல ஒரு காட்சி. நான்கு ஜீவன்கள், அக்னி கடல் இதெல்லாம் இருப்பதாக 4ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். இப்போ பரலோகத்துக்குள்ள தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இவர் எல்லாரும் பரலோகத்துக்கு வர்றாங்க. இதை 3 பெரிய குரூப்பு. ஒன்று 24 மூப்பர்கள், 2வது 4 ஜீவன்கள், 3வது அந்த வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 9-10 வாசிங்க. இந்த குரூப்பு பரலோகத்தில் இருக்கு. அப்போ அவங்க யாரை பார்த்து பாடுறாங்க? பாடுறது யாரு? 8வது வசனம். யார் பாடினது?
யாரு? அங்கே ஒரு தப்பு இருக்கு. எங்களை எங்களை என்ற இடத்தில் அவர்களை அவர்களை நீங்கள் எழுதுகிறோம். எங்களை என்ற இடத்தில் அவர்களை அவர்களை என்று நீங்கள் மாற்றி எழுதுகிறோம். அதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது தப்பு பண்ணிடுவாங்க. தமிழில் மொழியாக்கம் செய்யும் பொழுது மொழிபெயர்ப்பாளர்கள் தவறு செய்து விட்டார்கள். அந்த தவறுகளெல்லாம் சொல்லிக் கொடுத்தா நீங்களாம் இடறி போயிடுவீங்க. அதனால தான் உங்கள்கிட்ட அதிகமாக சொல்கிறதில்ல. இப்பொழுது சொன்னால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார். ஆவியானவர் வந்த பிறகு உங்களுக்கு அவர் என்ன செய்வார்? சொல்லித் தருவார். அப்படின்னு ஏசுனார் சொன்னார்ல. இப்பொழுது சொன்னால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள். உங்களால் முடியாது. அது எப்படி விஜாத்தான் பக்கத்துலேயே இருந்து பார்ப்பேன். ஆமாம் பாத்தியா பாத்தியா உங்களை தூண்டி விட்டுருவேன். எங்களை தூண்ட முடியாது. சம்பம் பலிக்காது. விசுவாசத்தில் வளர்ச்சி அடையாதவர்களை எல்லாம் தூண்டி விட்டுருவான். பரிசுத்தத்தில் வளர்ச்சி அடையாதவர்களை தூண்டிடுவான். யதார்த்தமான உண்மையான சத்தியமான வாழ்க்கை வாழ்கிறவங்களை தூண்ட முடியாது. ஆரம்பத்தில் தூண்டியிருப்பான். அது குழந்தை பருவம். என்ன பருவம்? குழந்தை பருவத்தில் இருக்கும்போது பிசாசு தீண்டத்தான் செய்வான். தீண்டுவான், தூண்டுவான், துண்டாடுவான். அவனுக்கு அது கைவந்த கலை. இப்போ குழந்தை பருவத்தை தாண்டி வளர்ச்சி அடைந்தவர்கள், வளர்ச்சினா என்னது? விசுவாசத்தில் வளர்ச்சி. வளர்ச்சினா என்னது? வளர்ச்சினா பரிசுத்தத்தில் வளர்ச்சி. ஆரம்ப காலத்தில் கிறிஸ்துக்குள்ளே வந்தவங்க அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது. குழந்தைமே இருப்பாங்க. அதனால் ஒரு பாதுகாப்பு கிடைக்கும், பரலோக பாதுகாப்பு. அதனால் அவங்க வளர்ந்துட்டு ஆண்டவர் கூட இருக்கும், ஆண்டவரோட இருக்கும். ஒரு புள்ள பிறந்தா தாயானவள் மடியில் போகும் போட்டு வச்சுருப்பா. அது பிள்ளையை பெற்றதுனால அவங்க காட்டுற அன்பு. ஆனால் அந்த பிள்ளை தவழ்ந்து நடந்து வளர்ந்துருச்சுன்னா ஒரு பிரிவு உண்டாகும். அப்போ அது தவக்க பழகணும், அது நடக்க பழகணும். இப்போது மார்பில் கிடந்து தாய் மூலமாக அதுக்கு உணவு கிடைக்கும். அந்த அனுபவம் வேற. கிறிஸ்தவங்களுக்கு அதில் விளங்க மாட்டேங்குது. ரசிக்கப்பட்டவங்களுக்கு சாகு வரைக்கும் அப்படி இருக்காது. குழந்தை பருவம் முடிகிற வரைக்கும் அது இருக்கும். குழந்தை பருவம் முடிஞ்சிச்சுன்னா தள்ளி போட்டுருவாங்க. அது மாதிரி கத்தர் தள்ளியிருப்பார். அதுக்கப்புறம் அது வளரணும், அது நடக்கணும், அது தனியாக அள்ளி சாப்பிடணும். எப்பவும் தாய் ஊட்டிகிட்டே இருப்பாளா? அது ஒரு குறிப்பிட்ட காலம். இதுபோல் ஆண்டவர் ஜெபம் பண்ண உடனே சில காரியத்தில் செஞ்சு கொடுப்பார். அது அழுதுருச்சுன்னா உடனே தூக்குறது, தாய் தூக்குறது போல கத்தர் உடனே தூக்குவார். அது என்ன கேட்குதோ வாங்கி கொடுப்பார். உடனே இவங்க என்ன பரிசுத்தவனா? பெரிய பரிசுத்தவன் கிடையாது, நீதிமன்றம் கிடையாது. இது வளர்ச்சி அடைந்து வரல, இது குழந்தை அனுபவம். இதெல்லாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் கடந்து வர்றவங்களுக்கு தான் புரியும், மற்றவங்களுக்கு புரியாது. அதுகிட்ட போய் மல்லு கட்டிகிட்டு இருக்க முடியுமா? குழந்தை அனுபவம் வேறு, வளர்ச்சி அடைந்து உள்ள அனுபவம் வேறு. வளர்ந்த பிறகுதான் எதிரியே வருவான். இப்படி வளர்ந்த பிறகுதான் எதிரி. எப்பவும் அம்மாவுடைய அப்பாவுடைய பாதுகாப்புக்குள்ளே இருக்கும் குழந்தை. இது மாதிரி கிறிஸ்துக்குள்ளே மறுபடியும் பிறந்தவர்கள், மனம் திரும்பினவர்கள், ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், பரிசுத்தாய் பெற்றவர்கள். இந்த மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்தவனும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றவன், பரிசுத்தாய் பெற்றவன் குழந்தை. யாரு? குழந்தை. அந்த அறிவு இல்லை. சபையில் இருக்கிறவங்களுக்கு அந்த அறிவு கிடையாது. ஏது குழந்தை? நிச்சயிக்கப்பட்டவன், ஞானஸ்நானம் எடுத்தவன், பரிசுத்தாய் பெற்றவன். அந்நியாத பேசினால அவன் யார்? சபைக்குள்ள குழந்தை. அதான் நேருக்கு விளங்காது. அழுத உடனே தாய் தகப்பை வாங்கி கொடுக்குற மாதிரி இவங்க ஜெபம் பண்ண உடனே சில காரியம் நடக்கும்.
அதை வச்சுக்கிட்டு அவங்க பெரிய ஆள் மாதிரி நினைப்பார். குழந்தை. அவங்களுக்கு சாத்தான்னா என்னன்னு தெரியாது, பாவம்னா என்னன்னு தெரியாது, நன்மைன்னா என்னன்னு தெரியாது, தீமைனா என்னென்னு தெரியாது. இவங்க ஜெபம் பண்ணோன்னு ஒரு காரியம் நடந்தோடனே நம்ம போயிடுச்சு, பெரிய ஆள் மாதிரி நினைக்கிறது. சாதி சொல்லுவான், பத்தியா நீ ஜெபம் பண்ண கிடையாது, நீ அழுது ஒன்று கிடைக்குது. சாத்தான் பக்கத்தில் சொல்லிகிட்டே இருப்பேன். அது குழந்தையின் அனுபவம். என்னுடைய கருத்து, தாயினுடைய வயிற்றில் வளருகிற குழந்தை, சிப்பு ஞானத்தனம் பரிசுத்தாவிங்கிறது தாயின் வயிற்றில் வளருகிற குழந்தைக்கு சமம். டெலிவரி ஆன பிறகு அது உன் குழந்தை தான். தாயின் வயிற்றுக்குள்ளே வளர்றது குழந்தை தான். இப்போ ரட்சிப்பு ஞானத்தனம் பரிசுத்தாவிங்கிறது குழந்தை. இந்த 3 அனுபவங்களை பெற்ற ஒரு விசுவாசி, ஒரு கிறிஸ்தவன், அதெல்லாம் கர்ப்பத்திலே வளர்கிற, கர்ப்பப்பைக்குள்ளே வளர்கிற பூர்ணமாக்கப்பட்ட ஒரு குழந்தை. அது ஆவிக்குரியவர்கள் நிதானித்த நலமாக இருக்கும். இதை சொல்லிக் கொடுக்காதனால சாசு அநேகரை கொலை அடிக்கிறான், ஆன்மாக்களை கொலை செய்கிறான். இதுகளுக்கு தெரிய மாட்டேங்குது சத்தியம். இதெல்லாம் குழந்தை, இனிமேல் தான் நம்ம வளர வேண்டியிருக்கு அப்படிங்கிற அறிவில்லை. எல்லாம் பைபிளை தூக்கிட்டு பிரசவம் வந்துடுறான். அவன் தாவமிதம் இல்லாமல் கிறிஸ்துவை மேசியா என்று பிரசவிக்கிறான், கிறிஸ்துவை பிரசவம் பண்ணுறான். அதுக்கப்புறம் தான் அவனே வளர்றேன். அதுக்கப்புறம் தான் பவுலே வளர்றேன். எப்படி அப்படின்னா, யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் 5ஆம் வசனம் வாசிங்க. இந்த 3 காரியங்களை ஜீசஸ் சொல்றாரு பார்த்தீங்களா? ஒன்று மறுபிறப்பு, ஏசுனார் சொன்னதில் ஒன்று மறுபிறப்பு, 2வது ஜலப்பிறப்பு, 3வது அப்போ கர்ப்பத்துக்குள்ளே இருக்கிறவன் டெலிவரி ஆகி வெளியே வரும்போது உலகத்தை பார்க்குறான். அவன் என்ன செய்கிறான்? உலகத்தை பார்க்க. இதுபோல் தேவனுடைய ராஜ்யம் ஆவிக்குரிய உலகம். அந்த உலகத்தை காண வேண்டும், அந்த உலகத்தை பார்க்க வேண்டும், பிரவேசிக்க வேண்டுமானால் தாயின் வயிற்றுக்குள்ளே இருந்து வெளியே வந்துடணும். வெளியே வந்து வெளி உலகத்தை பார்க்குறதுக்கு தான் கண், வெளி உலகத்தோட பேசுறதுக்கு தான் வாய், வெளி உலக காற்றை சுவாசிக்கிறதுக்கு தான் மூக்கு. ஆனால் தாயின் கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கும்போது அதெல்லாம் இருக்குது, ஆனால் அது யூஸ் ஆகாது. அது என்ன ஆகாது? யூஸ் ஆகாது. கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் என்னதென்று நீ அறியாது இருக்கிறது போல எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயலையும் நீ அறியாய். தேவன் நடப்பிக்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிற முடியுமா? நமக்குலாம் வயசு பத்துமா? ஐயா பண்டாவூர் ஐயா சொல்ல பாரு, எல்லாம் புத்திக்கு எட்டாது. புத்திக்கு இது என் புத்திக்கு எட்டாத ஆச்சரியமா இருக்கிறது. 139 சொல்லுவார்ல சங்கீதக்காரன். 139 எத்தனை வசனம்? கருவை உம்முடைய கண்கள் கண்டது. வாசி. பாருங்க, அவனுடைய அவயவங்கள்லாம் ஒன்றும் உண்டாகலையா? எதான் பிரச்சனையில் சாலமோன் எழுதுவான், எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்று நீ அறியாது இருக்கிறது போல கர்ப்பவதியின் வயிற்றில் குழந்தை உருவாகிற விதம் இன்னதென்று அறியாது இருக்கிறது போல. இந்த கண் எப்படி வருது, மூக்கு எப்படி வருது, வாய் எப்படி வருது, உள்ள அவயவங்கள் வெளி அவயவங்கள் எப்படி உருவாகிறது யாருக்கா தெரியுமா? அதுபோல எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயலையும் நீ அறியாய். ஆனால் அறிஞ்சது மாதிரி பேசுகிறாங்க. என்ன செய்ய? கேட்டுட்டு போக வேண்டியதான். தேவனை புரிஞ்சுக்கணும்னா எத்தனை வருஷம் ஆனாலும் புரியுமா?
எவ்வளவு கஷ்டம். ஓ, கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள், கிறிஸ்துவுக்குள் பிள்ளைகள், கிறிஸ்துவுக்குள் வாலிபர்கள், கிறிஸ்துவுக்குள் புருஷர்கள், கிறிஸ்துவுக்குள் பிதாக்கள். இப்படி பருவகாலத்தை ஆவிக்குரிய ஜீவியத்தில் என்ன செய்கிறாங்க? பிரிக்கிறாங்க அப்போஸ்தலர்கள். அப்போ அதை புரிஞ்சு கொள்ளணும்னா சரீர வளர்ச்சியை தான் புரிய வேண்டியிருக்கு, இல்லைன்னா புரியாது. ஆவிக்குரிய விஷயங்களை புரியணும்னா ஜெபிக்கணும்னு சொல்லுவாங்க. இது ஜெபிக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன், வளர்ச்சி அடையணும். என்ன செய்யணும்? வளரணும். நமக்கு முன்னாடி போனவங்க ஜெபிக்கணும் ஜெபிக்கணும், ஜெபிச்சா எல்லாம் நடந்துடும் அப்படிமா. ஒரு கூட்டம் துதிக்கணும் துதிக்கணும் துதிக்கணும். துதிச்சா என்ன செய்யணும்? எரிவு கோட்டை உடஞ்சிருப்பாங்க. இப்போ யோர்தான் 2 பழக்கணும், அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு என்ன சொல்கிறீங்க? கால் வைக்கணும், அவன் தலையில் வைக்கணும். என்னத்தையா சொல்லிட்டு போகிறாங்க? நம்ம பின் சந்ததியா? நம்மளும் அதையே படிக்கிறோம், அதையே சொல்கிறோம். சிந்திக்கிறதே இல்லை, யோசிக்கிறதே இல்லை. செங்கடலில் 2 இருந்தாங்க, அதுக்கு என்ன சொல்கிறாங்க? நமக்கு முன்னாடி இருக்கிற பிரசிக்குமாரு செங்கடல் 2 புழக்கம் அல்ல லூயாம்பா, அதுக்கு ஏதாவது சொல்லுவாங்கல்ல. என்ன சொல்கிறாங்க? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒன்றுமே சொல்கிறது இல்லையா? பஞ்சாயத்தே இல்லை, விடு. கடல், ஆமாம், அது பொதுவானது, அது எல்லா பேரும் சொல்லுவேன். நம்ம பாஸ்டர்மாரு, நம்ம ஊழியக்காரங்க என்ன சொல்கிறாங்க? பேதமையான ஜனங்கள் என்ன நம்புகிறாங்க? ஆனால் அது பொய்யான நம்பிக்கை போகுது. உண்மையான நம்பிக்கை இல்லை, மூடத்தனமான நம்பிக்கை, ஜீவனுள்ள நம்பிக்கை இல்லை. அதை பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். அந்த வார்த்தையில் வர்ற விசுவாசம் தான் ஜீவனுள்ள நம்பிக்கை. அதுதான் ரேமான்னு சொல்கிறது, ப்ரெசன்ட் வேர்டு. அந்த நேரத்தில் அருளப்படும். அந்த வார்த்தையை கப்பன் பிடிச்சி நம்பிக்கை வச்சா அதுதான் ஜீவனுள்ள நம்பிக்கை. இவன் சொல்கிறதெல்லாம் மூடத்தனமான மூட நம்பிக்கை. யாருக்காவது சொல்லியிருப்பார் பைபிளில், வசனத்தில், அதில் பார்க்க மாட்டாங்க. அந்த வசனத்தை இவன் எடுத்து வச்சுக்கிட்டு நம்பும்பா, அது நிறைவேறாது. பார்த்துக்கிடுங்க, அதான் சாத்தானுடைய தந்திரம். சாசி ஏமாத்துறான். உனக்கு தரப்பட்ட வார்த்தைன்னு ஒன்று இருக்குது. வேதாகமத்தில் எழுதப்பட்ட வார்த்தை எல்லாம் உனக்குரியதில்லை. உனக்குன்னு சில வார்த்தைகள் இருக்கும், அதைத்தான் நீ எடுக்கணும். எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த அரசு மூலத்தில் ஊழியம் செய்யும்போது செங்குடியிலேருந்து ஒரு பாட்டி வரும். அது கத்தோலிக்க பேக்கரியிலேருந்து ரசிக்கப்பட்டு வந்தது. அதுக்குள்ளே ஒரு விசுவாசம் இருக்குது. ஒரு ஊழியக்காரர் வந்து சபையில் பிரசவம் பண்ணாருன்னா எல்லா வார்த்தையும் எனக்கு தான் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அவர் பேசுறதெல்லாம் எனக்கு தான் எனக்கு தான் எனக்கு தான் எடுத்து விசுவாசி. அதில் சாத்தானே கடிந்து கொண்டு பேசுகிறது வரும். இயேசு நாமத்தில் போ பிசாசு அப்படின்னு இங்கேருந்து ஜெபிக்கிறான் வையத்தை ஊழியக்காரன். உடனே அது பையை தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடும். என்ன பாட்டி ஏன் பாட்டி? அந்த ஊழியக்காரன் என்ன பிசாசுன்னு சொல்லிட்டான், என்னையே வெளியே போ பிசாசுன்ட்டான், நான் இனி வர மாட்டேன். இப்படி ஒவ்வொரு தடவையும் சாத்தானை குறித்தோ பாவத்தை குறித்தோ அடுத்து சாபத்தை ஏதோ ஒன்று ஒரு டாபிக் எடுத்து யாராவது ஊழியக்காரன் பிரசவம் பண்ணிட்டாருன்னா அந்த பாட்டி சர்ச்சைக்கு வராது. எல்லாம் எனக்கு சபையில் ஒரு பேர் இருக்கான்னா உனக்குரிய வார்த்தையை தான் நீ எடுக்கணும். அது கூட சொல்லிக் கொடுக்கணும் விசுவாசிகளுக்கு. தெரியல, குழந்தை எல்லாம் எனக்கு இப்போ எங்கள் ஐயாட்ட போய் ஒவ்வொரு சம்பவத்தையும் சொல்லிட்டு இருப்பேன். ஒவ்வொரு வாரமும் சபையில் என்ன நடக்குதுங்கிறது எங்கள் ஐயாட்ட நடந்து வர சொல்லிடுவேன். அவர் இப்படி வாரம் வந்து சொல்லும்போது கேட்டே இருப்பார், டே அந்த கிழவி என்ன உனக்கு எதுக்கு அந்த கிழவி போய் கூப்பிடாத இனிமே இப்படிம்பார். எனக்கு கஷ்டமாக இருக்கு. ஏன்னா எந்த வசந்த சொன்னாலும் கண்டித்து பேசுனா எல்லாம் எனக்கு தான். ஒவ்வொரு விசுவாசிக்கும் கடவுளுடைய வார்த்தை வரும்.
யாருக்கு என்ன வார்த்தை ஆண்டவர் அனுப்புகிறாருன்னு யாருக்கு தெரியும்? இல்லை எனக்கு தான், இல்லை எனக்கு தான். அது ஒரு பிசாசு. சாத்தானுடைய தந்திரத்தில் அது ஒன்று கண்டுபிடிக்கணும். அப்படி எடுக்கக்கூடாது. விசுவாசிகள் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் வார்த்தைகள் வரும். எல்லாத்தையும் வளர்த்து பிடிக்கக்கூடாது. அதெல்லாம் நீங்கள் விசுவாசியில் சொல்லிக் கொடுக்கணும். நான் அந்த பாதையில் கடந்து வந்துடுவேன். அந்த பாட்டி இடறி போகும். அதை கேட்டுட்டு வீட்டில் போய் உட்காந்து பேசி அதை தெளிவுபடுத்தி கூட்டிகிட்டு வரக்குள்ள பெரிய பாடு. ஏன்னா அது ஒரு கிளவி, புரியாது. வயசாயிட்டாலே குழந்த மாதிரிங்கிறாங்க. வயசாயிட்டாலே என்னைய 2வது கிறிஸ்டியானுங்கிறாங்க. குழந்தை என்றால் புரிந்து கொள்ளுங்கள், கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தை, கர்ப்பத்திலிருந்து வெளியே வரும் குழந்தை. இந்த அளவுக்கு தான் உங்கள் வளர்ச்சி இருக்குது. கர்ப்பப்பைக்குள்ள ஒரு வளர்ச்சி இருக்குது, இல்லை என்று மறுக்கலை. அது போய் வளர்ச்சி நம்ம சொல்லுவானே எவனது, அந்த வளர்ச்சி வேற. டெலிவரியான குழந்தைகிட்ட வர்ற வளர்ச்சி வேற. அப்போது கர்ப்பத்துக்குள்ளே இருக்கும்போது கண் இருக்கும், ஆனால் அது இப்போ யூஸ் ஆகுது, பயன்படாது. மூக்கு இருக்கும், பயன்படாது. காது இருக்கும், பயன்படாது. கால் இருக்கும், கை இருக்கும், எல்லாமே இருக்குது. டெலிவரி ஆன பிறகு தான் இதெல்லாம் பயன்படும். கையை உதறும், காலை உதறும், காய ஊயின்னு கத்து, சுவாசிக்கு. இப்போ வெளியே வந்த பிறகு தாய்ப்பால் குடிக்கும். இதில் உள்ள வளர்ச்சி என்ன, கர்ப்பப்பைக்குள்ளே உள்ள வளர்ச்சி என்ன, இந்த வித்தியாசம் தெரியாதவன்லாம் பைபிள் தூக்கி பண்ணிட்டு இருக்கான். என்ன பண்ண சொல்லிய? அந்த வளர்ச்சி வேறு, இந்த வளர்ச்சி வேறு. இதைத்தான் ஆண்டவர் சொன்னார். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் காணமாட்டான், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பிரவேசிக்க மாட்டான். அப்போ ஆவிக்குரிய உலகத்தை அவன் காணணும், ஆவிக்குரிய உலகத்துக்குள்ளே பிரவேசிக்கணும். அப்படின்னா அவன் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அந்நியபாஷை அடையாளத்தோட பரிசுத்தாவியில் நிரம்பணும். அதான் டெலிவரியான குழந்தை. அதுக்கப்புறம் தான் அவன் வளரணும். பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் வளரணும், ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் வளரணும். நான் சொல்ல விளங்குதா? தூக்கம் வருதா? தூக்க மயக்கம் வருதா? சிலருக்கு தூக்கம், சிலருக்கு தூக்க மயக்கம். சாசு ஏமாத்திட்டு இருக்கான் ரசிக்கப்பட்டவங்கள, ஞானத்தை நடத்தவங்கள, பரிசுத்தாய் பெற்றவங்கள, நீ பார்த்து பேசுகிறவங்கள பிசாசு ஏமாத்திட்டு இருக்கான். நீங்கள் பிசாசுக்கு தப்பணும், சத்தியத்தை நீங்கள் அறியணும். இப்படி ஒவ்வொரு சத்தியத்தையும் அறிஞ்சு 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 வளரணும். அதை பேச 40 நாளில் வாதிச்சோம். அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் வளரும்படி அப்படி செய்தார். இப்போ எல்லாவற்றிலும் வளரணும்னா சத்தியத்தை என்ன செய்யணும்? கை கொள்ளணும். கை கொள்ளணும்னா கேட்கணும்ல. அடுத்து சொல்கிறது சத்தியம் தானே, எப்படி கண்டுபிடிப்ப? பிரச்சனை இருக்குல்ல. ஏதோ 2 வசனத்தை தெரிஞ்சோடனே சத்தியம் தெரிஞ்சு வச்சுன்னா கூடாது. எத்தனையோ சத்தியங்கள் அறிய வேண்டியிருக்கு. சத்தியங்களை அறியணும், அறிஞ்ச சத்தியங்களை கை கொள்ளணும். கை கொள்ள தான் அவனுக்கு வளர்ச்சி உண்டாகும். வளர்ச்சி வளர்ச்சி அப்படின்னா சும்மா வந்துடாது. 10 வருஷம் கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னா 10 வருஷம் வளர்ச்சி தான் இருக்கும். 20 வருஷம் வளர்ச்சி வராது. 20 வருஷம் வளர்ந்துருப்பேன், அவனுக்கு 30 வருஷம் வளர்ச்சி வருமா? கிடையாது, வராது. 30 வருஷம் வளர்ந்துருப்பான், அவனுக்கு 40 வயசு உரிய வளர்ச்சி வராது. அறிவு வரும். என்ன வரும்? அறிவில் ஒன்று தான். அதான் அறிவு சொன்னேன். அறிவில் விளங்குறது. அறிவில் விளங்கிடுவேன். உடனே பெரிய ஆள் நினச்சிடக்கூடாது. தாவி சொல்லாமல் தெரியாது. எனக்கு போதித்தவர்கள் எல்லாரையும் பார்க்கணும். நான் வாசிக்கப்பா. எனக்கு போதிச்ச எல்லாரையும் பார்க்கணும். சங்கீதத்தில் இருக்கும். பிரட்டுங்க, தேடுங்க, படிங்க. எப்பவும் பிரட்டின வசந்தியே படித்து
தலையில் ஏற்றி வச்சுக்க வசந்தியை சொல்லிக்கிட்டு கூடாது. புதிய புதிய வசனங்களை படிங்கப்பா, தலையில் எழுதுங்கப்பா. ஆண்டவர் நமக்கு ஒரு மாதம் கொண்டு வர்றாரு. இப்போ இந்த காலத்தில் அது படிச்சுக்கிடுவோம், புதிய சத்தியங்களை மனசில் எழுதுவோம், அதில் ஒரு ஆர்வமாக இருப்போம். சொல்லி நல்ல சத்தமாக சொல்லிட்டு அப்புறம் வாசி. எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாக இருக்கிறேன். குழந்தைக்கு என்ன அறிவு வரும்? 2 வயசு 3 வயசு இருக்கும். அவனுக்கு என்ன அறிவு? பள்ளிக்கூடம் போகணும், படிக்கணும், டீச்சர்ட் அடி வாங்கணும், தாய் தம்பட்டு அடி வாங்கணும். நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போதே கல் இடறி விழுந்து எந்திரிக்கணும். நான் படிக்கணும்ல. இப்படி பல படிப்புகள் படித்து தான் ஒரு மனுஷன் வளர்றான். அறிவில் வழங்கின உடனே எல்லாம் வழங்கிட்டான்னு சொல்லக்கூடாது. வளர்ச்சி. ஆமாம், ஆமாம். அந்த 10 வருஷத்தில் அவ்வளோ வசனம் எவனும் கை கொள்ள முடியாது. உங்களுக்கு யார் சொன்னது? அநேக வசனங்களை கை கொள்றான்னு எதை வச்சு சொல்றிய? சொல்லுங்க, எதை வச்சு சொல்றிய? கிடையாது. ஜெபத்தில் எல்லாரும் ஒப்பு கொடுக்குறேன், அதுவா வளர்ச்சி? நத்திங். ஒவ்வொரு வருஷமும் அவன் எவ்வளோ வசனங்களை கை கொள்றான் அப்படிங்கிறத பார்க்கும்போது நிறைய வசனங்களை எல்லாம் கை கொள்ள முடியாது. ஆமாம், ஆமாம், ஆமாம். அது எந்த காலம், எத்தனை வருஷம்? அந்த வருஷத்தில் பேசணும் அந்த வசனத்தை. வந்து ரிச்சிபுல வந்து 10 வருஷம் இருக்கு, அவன்கிட்ட பேசலாமா? 40 வருஷம் வந்தவனுக்கு பேசணும் அந்த வசனத்தை. அதை வளர்ச்சின்னு சொல்லக்கூடாது. கை கொள்கிற வளரும் அந்த வளர்ச்சியே அந்த. ஐயோ, அது ஐயா 10 வருஷம் அவன் கடவுளுக்குள்ள வந்திருக்கானா, 10 வருஷம் வளர்ச்சி தான் வரும். 40 வருஷம் வளர்ச்சி வராது. 40 வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் 40 வருஷம் வரக்கூடிய வளர்ச்சி இல்லாமல் இருப்பேன். அதை நீங்கள் கண்டிக்கணும், அதை நீங்கள் கண்டிக்கலாம். 40 வருஷம் வளர்ச்சி வர வேண்டியவன் அதில் 10 வருஷத்தில் வளர்ந்துட்டான்னு சொல்லி அது முட்டாள்தனம், அது அறிவு கட்டத்தனம். அப்படி சொல்லக்கூடாது. அது வளர்ச்சி அல்ல, வளர முடியாது. ஏதனாருக்கு வயசு 30னா 30 வயசு வரைக்கும் ஒரு அடங்கி இருக்கணும். அப்போ தான் அவருக்கு 30 வருஷம் வளர்ச்சின்னு சொல்ல முடியும். 30 வருஷத்தில் வளர வேண்டிய இயேசு கிறிஸ்து வளராமல் சப்பானியாக இருந்தால் அதை நீங்கள் சொல்லலாம். காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி நம்ம சொல்லலாம், தப்பு இல்லை. வளர்ச்சினா எது? 10 வருஷத்தில் நீங்கள் இப்போ சபை நடத்துறீங்க, அது வளர்ச்சியா? சபை நடத்துறதுனால நீங்கள் வளர்ந்தவங்களா? அது ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லை. ஒரு வேலை தெரிய என்ன செய்றீங்க? வேலை தெரிய. இப்போ நீங்கள் வாத்தியார் வேலை பார்க்குறீங்க, அதனால் வளர்ந்ததுனாலே அந்த வேலை தந்தான். அதுக்குரிய படிப்பு இருக்குது, அறிவு இருக்குது, அதனால அந்த வேலை வாத்தியார் வேலை. அதனால் உங்களுக்கு மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ பேருக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன், அதனால் வளர்ந்துட்டு என்ன சொல்கிறது? அறிவில் அப்பாயின்மெண்ட் ஆகிருப்பீங்க. உங்களுக்கு அந்த அறிவு இருக்கிறதுனால அவங்க செய்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் அடையிறீங்க பார்த்தீங்களா, எக்ஸ்பீரியன்சஸ், அதுதான் வளர்ச்சி. இவ்வளோ பயிலுக்கு சொல்லிக் கொடுக்குறதுனால நான் வளர்ந்தவன், அது தப்பு. அப்படி சொல்லிக் கொடுக்கூடாது, சொல்லக்கூடாது. உங்களுக்கு முன்னாடி ஒரு 50 பேர் பிரச்சனை கேட்குறான்னு நீங்கள் பெரிய ஆள் நினைக்கக்கூடாது, தப்பு. அது வளர்ச்சி இல்லை. நீங்களும் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு நீங்கள் என்ன கற்றுக் கொடுக்குறீங்களோ அவங்களும் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். அவன் அதே மாதிரி பெயிலாகி ஒரு இடத்துல கிடப்பான். அதை அவன் அந்த கிளாஸில் பெயிலாகி இருக்கிறான்னா அவனை நீங்கள் கண்டிக்கலாம். என்னடா எத்தனை வருஷம் இருக்க, காலத்தை பார்த்தால் என்ன மாதிரி ஒரு ஆசிரியராக இருக்க வேண்டிய நீ இன்னும் இதுலேயே உட்காந்துருக்க அப்படின்னு நீங்கள் கண்டிக்கலாம். ஆனால் வளர்ச்சிங்கிறத நீங்கள் போதிக்கணும்னா வருஷத்துக்கு ஏற்றபடி தான் வளர்ச்சி வரும். ஆவிக்குரிய ஜீவியத்திலேயும் குழந்தைகள் இருக்குது, பிள்ளைகள் இருக்குது, வாலிபர்கள் இருக்குது, புருஷர்கள் இருக்காங்க, பிதாக்கள் இருக்காங்க. இது ஒரு நாளில் வந்துடாது, 10 வருஷத்தில் வந்துடாது. வருஷம் தான் அந்த வளர்ச்சி அடைய முடியும். வருடம் தான் அந்த வளர்ச்சியை. எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த தீவுக்குள்ளே ஒருத்தன் பிரசவம் பண்ணுறான், அவன் 10 வருஷம் தான் இருக்கும். அவன் சொல்கிறான் முதிர்ச்சின்னு பிரசவம் பண்ணுறான்.
வளர்ச்சின்னு சொல்ல மாட்டேன். இவன் எதை முதிர்ச்சிங்கிறான், இவன் எதை வளர்ச்சிங்கிறான்? அவன் வாழ்க்கையில் இல்லாததே பேசுகிறான் ஜனங்கள் மத்தியில். இப்படி நான் பாதிக்கப்பட்டதுனால தான் இது விஷயத்தில் ரொம்ப கருத்தாக இருக்கேன். இல்லைன்னா இதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. நமக்கு பக்கத்தில் ஒருத்தர் பிரசவம் பண்ணுறான், அவன் முதிர்ச்சிங்கிறான். வந்ததே 10 வருஷத்தை அவன் சரியாக மனம் திரும்பாதவன், பாவம் பண்ணி சரியாக பெறாதவன், எனக்கு தெரியுது நல்லாவே. அவனுக்கும் கடவுளுக்கும் சரியான லிங்கே இல்லை. அவன் ஜனங்களுக்கு மத்தியில் சபை, அவனுக்கு ஒரு சபை இருக்குது, சபையில் முதிர்ச்சி பேசுகிறான். முதிர்ச்சி பேச வேண்டிய தகுதி உள்ள பாத்திரங்களே பேசலை, அமைதியாக போய்கிட்டு இருக்கு. இவன் பேசுகிறான் முதிர்ச்சி வளர்ச்சி. இவனுக்குள்ளே என்ன வளர்ச்சி இருக்குது? உடனே அவன் கூட இருக்கிற ஆளுகளும் உதவி ஊழியக்காரங்க கூட அவங்களும் முதிர்ச்சிங்கிறான், வளர்ச்சிங்கிறான். அதுக்கு தகுதி வேண்டாமா? அப்போ வளர்ச்சினா அவங்க எதை குறிப்பிட்றான், முதிர்ச்சினா எதை குறிப்பிட்றான் அவனுக்கே தெரியாது. பிரயோஜனம் பண்ணுறதுனால அவன் முதிர்ச்சியா, பாட்டாரை நடத்துறதுனால அவன் முதிர்ச்சியா? ஒரே வருஷத்தில் பாட்டாரை நடத்துறதுக்கெல்லாம் ஆள் திறமைசாலி இருக்கான். ஒரே வருஷத்தில் பிரசங்கத்தை பண்ணக்கூடிய டேலண்ட் உள்ளவன் இருக்கான். அப்போ 50 வருஷக்காரனா அதுதான் செய்கிறான், ஒரே வருஷத்துக்குள்ளே வந்தோன்னா அதுதான் செய்கிறான். 2 ஒன்றாயிருமா? 2 ஒன்றாயிருமா? 1,000 சொல்லுவான் பிசாசு. அதான் சாத்தான் கொடுக்குற தாட்ஸு. சாசு அப்படி சிந்திக்க வைப்பான், பேச வைப்பான். அதில் நீ முறைப்படி சத்தியத்தை கற்றுக்கொண்டு, அதை எபேசியர் 4:14 வாசிங்க. என்ன செய்தார்? அப்படி செய்தார். என்ன செஞ்சாரா? என்னப்பா செஞ்சாரா? 11 வாசிங்க. நாம் வளருவதற்காக ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரோ அதெல்லாம் தெரியணும்ல. அதில் நம்ம வாசிக்கும் போது கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை பற்றியே தெரியாது. அவன் முதிர்ச்சிங்கிறான். எப்படி கட்டிகிட்டு இருக்க சொல்லிய? அவன் வளர்ந்துட்டோம்னு சொல்கிறான். எதை வச்சு வளர்ந்துருக்கான்? கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவு ஸ்கேல் போடுறாரு. அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். அப்போ பூரண அடையணும், வளர்ச்சி அடையணும், அல்லது நிறைவு. இது ரெண்டும் ஒருவனுக்குள்ளே நடக்கணும். இதெல்லாம் பிறந்த உடனே பிள்ளைக்கு நடந்துருமா? ஊழியத்தில் வந்த உடனே அது நடந்துருமா? இதை விளங்கிக்கிறேன்னு ஊழியக்காரங்க நாம் விளங்கணும். அப்புறம் இந்த ஊழியர் ஐக்கியம் சொல்லி கொடுக்குறாங்களா, அவங்களுக்கு விளக்கி கொடுக்கணும். நிறைவுனா என்னடா கேளுங்க, உட்கார வச்சு. பூரணம்னா என்னன்னு கேளுங்க. அப்போ குழந்தைகளாக இராமல் அப்படின்னு எழுதுறாரு. நாம் இனி குழந்தைகளாக இராமல் யாருக்கு சொல்றாரு? ரட்சிக்கப்பட்டு ஆசார்ந்த பரிசுத்தம் பெற்றவங்க. குழந்தைகளாக இராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு, அப்படின்னா கிராஜுவலாக சத்தியத்தை கேட்டு 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 அந்த அது நிறைவேறதுக்கு ஜெபம் பண்ணி அதை கை கொண்டு நாம் வளரும்படி, நிறைவடையும்படி, பூரணமடையும்படி அப்படி செய்தார். அப்போ ஆங்கிலத்தில் நம்ம திருப்பி பார்க்கும்போது பெர்ஃபெக்ட்
அப்படின்னு ஒரு வேர்டு போட்டிருப்பாங்க. அடுத்து கம்ப்ளீட். இதை புரிஞ்சு கொள்ளணும்னா பள்ளிக்கூடத்துக்கு போகணும். ஆசிரியர் மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிறார். இப்போ எடுக்கிற பாடத்தை இந்த நோட்ஸு, இப்போ நான் இப்படி டீல் பண்ணாமல் ஒரு புத்தகத்தை பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்துக்கிறீங்கய்யா அப்படின்னு கிடுக்கிட்டு கொடுக்குறேன். இந்த ஒரு மாதம் தவணை, ஒரு மாதத்துக்குள்ளே பாடம் எடுத்து முடிக்கணும். நான் என்ன பண்ணுறேன், புத்தகத்தை எடுத்து பார்த்து எழுதிக்க சொல்கிறேன், இல்லை போர்டில் எழுதி போடுறேன். கிடுக்கிட்டு ஒரு மாதத்தில் பாடத்தை முடிச்சிட்டேன். வெளிப்படுத்த விசேஷம் முடிந்தது அப்படின்னு நான் கையை கழுவிட்டு ஒதுங்கிடலாம். இதுக்கு பேர் கம்ப்ளீட். ஆசிரியர் பாடம் எடுத்து முடிச்சிட்டார். ஆனால் ஒவ்வொரு பாடத்தையும் நிறுத்தி நிதானமாக அவர்களுக்கு புரியும்படியாக விளக்கம் கொடுத்து மாணவர்களை ஸ்டூடெண்ட்ஸை கொஸ்டின் பண்ண வச்சு அவங்களுக்கு இருக்கிற டவுட் எல்லாம் கிளியர் பண்ணி இப்படியே எடுத்துகிட்டு போகிறேன்னு வைங்க, இது ஒரு மாதத்தில் முடியாது. ஒரு மாதத்தில் முடியாது. கம்ப்ளீட் பண்ணிடலாம், பெர்ஃபெக்ட் இருக்காது. அந்த ஆசிரியர் மாணவர்களுக்கு நோட்ஸ் கொடுத்துட்டார், அந்த பாடத்தை எடுத்து முடிச்சிட்டார். அவர் முடிச்சிட்டாரியா, பாடத்தை எடுத்து முடிச்சிட்டாரு, கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அதுவா வளர்ச்சி? அந்த மாணவர்களுக்கு எடுக்கிற பாடத்தை புரியும்படியாக எடுக்கணும். அவங்கள கேள்வி கேட்க வச்சு அந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்கணும். அவங்க டவுட்டை கிளப்புறாங்க அப்படின்னா அதை கிளியர் பண்ணி கொடுக்கணும். அப்படி ஒவ்வொரு பாடத்தையும் ஒவ்வொரு சப்ஜெக்டையும் யார் டீல் பண்ணுறாங்களோ அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, பெர்ஃபெக்டாக நடத்துகிறாங்க. அந்த ஆசிரியர் பெர்ஃபெக்டாக நடத்துகிறார். ஆனால் கொடுக்கப்பட்ட டைம் முடிஞ்சு போயிடும். முழு பாடமாக உங்களுக்கு எடுக்க முடியாது. அதனால் கம்ப்ளீட் பண்ணிடலாம், பெர்ஃபெக்ட் இருக்காது. சிலர் பெர்ஃபெக்டாக எடுப்பான், ஆனால் கம்ப்ளீட் ஆகாது. இது ரெண்டும் கிடைக்கணுமா திருச்சபைக்கு? பெர்ஃபெக்டும் இருக்கணும், கம்ப்ளீட்டும் இருக்கணும். அதை கொலோசியர் 4:12 வாசிங்க. தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றிலும். எது இதெல்லாம் தேவ சித்தம் தெரியாது. அந்த ஆள் முதிர்ச்சியை பற்றி பேசிகிட்டு இருக்கான், வளர்ச்சியை பற்றி பேசுகிறேன். எப்படி யார் பேசணும்? தகுதி உள்ளவர்கள் பேசணும், தகுதி இல்லாதவெல்லாம் பேசுகிறேன். எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கும்ப்பா, ஆனால் ஆண்டவரே தெரியப்படுத்த மாட்டார்ப்பா. ஏன்னா நீ இன்னும் வளரலை. இப்போ சொன்னால் நீ தாங்க மாட்ட, இடறி போயிடுவேன், நரத்து போயிடுவேன். இதனாலேயே கத்தர் சொல்லி தராமல் மறைக்கிறார். அதுக்கு தான் காலையில் வந்த உடனே அது அந்த அந்த வார்த்தைகளை கத்தர் தந்தார். எல்லாவற்றுக்கும் பொருள் தேடுவான், ஆசைப்படுவேன். அதுக்குள்ளே என்ன இருக்குது, இதுக்குள்ளே என்ன இருக்குது, அதை தெரிஞ்சுக்கணும், இதை தெரிஞ்சுக்கணும். ஆசைப்படுவது தவறில்லை, ஆனால் நிறைவேறாது. நிறைவேறாத ஆசைகள் என்ன ஆசை? நிறைவேறாத ஆசை. ஆர்வம் தவறல்ல, ஆசைகள் தவறல்ல, ஆவிக்குரிய ஆசைகள் தவறல்ல. மனுஷிக மாம்சிக ஆசை தான் தப்பு, ஆவிக்குரிய ஆசை தவறல்ல. ஆனால் எல்லாத்தையும் ஆண்டவர் நிறைவேற்ற அதர் காலத்தில் தான் நிறைவேற்றுவார். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை வச்சிருப்பார். அந்த எபிரேயர் 1:1 வாசிங்க. அப்போ அந்தந்த காலங்களில் என்ன பண்ணார்? வெளிப்படுத்துவார். நீ ஒரு வருஷம் ஆண்டவர் நடத்துகிற பாதையில் முறையாக போயிட்டு இருந்தால் ஒரு வளர்ச்சி வரும். அந்த நேரத்தில் ஒரு வெளிச்சம் தருவார். 2வது வருஷம் நீ கண்டினியூ பண்ணுற, ஆண்டவர் நடத்திட்டே போவார். அதில் ஒரு வெளிச்சம் கிடைக்கும், வளர்ச்சி கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு வருஷமும் தேவன் நடத்தி கொண்டு போவார். அப்படி கொண்டு போகும்போது உனக்கு கிடைக்கிற அனுபவம் தான் வளர்ச்சி. அதான் என்னது வளர்ச்சி. 2 வருஷத்தில் பெற்றுருவேன்னு சொன்னால் அதை ஏற்றுக்க முடியாது. 1 வருஷத்தில் பெற்றுக்கிறேன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் குழந்தை கூப்பிடுறாரு, மறுபிறப்பு கூப்பிடுறாரு, வேற ஒன்றை சொல்ல வேண்டியதானே?
ஏன் மறுபிறப்பு கூப்பிட்றாரு? ரட்சிப்ப புரிஞ்சுக்கிறணும். குழந்தை எப்படி வளருதோ அது மாதிரி தான் நீ வளர முடியும். வளராமல் இருப்பான், அது வேற. பிறக்கணும், பிறந்தவன் வளரணும், இது சத்தியம். ஒருத்தன் வளராமல் இருக்கான், அது நம்ம என்ன செய்ய? இந்த எபிரேய சபை வளராமல் இருக்கு. காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு மூல உபதேசத்தை சொல்லிக் கொடுக்குறேன். ஒரு கிளாஸில் 20 பேர் இருக்கான், 19 பேர் அடுத்த கிளாஸ் போயிடுறான், அடுத்த வருஷம் வரும்போது உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அது அவனுக்கு வளர்ச்சி இல்லை. என்ன வளர்ச்சி இல்லை? அடுத்த வகுப்புக்கு போகக்கூடிய வளர்ச்சி இல்லை. அது அறிவுக்கு அடுத்த விஷயம். அது ஆண்டவர் ஏன் பிறப்போடு ஒப்பிடுகிற ரட்சிப்பை அதை விளங்கிக் கொள்வதற்கு சரீரப்பிரகாரமான பிறப்பை, வளர்ப்பை, வளர்ச்சியை தான் ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறார். அப்போ சொல்லுங்களா அதான் சொல்கிறாங்க, பிள்ளைகளே, வாலிபனே, பிதாக்களே, இந்த சரீர வளர்ச்சி அடிப்படைக்கு தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அப்போ வளர்ச்சி, முதிர்ச்சி அப்படின்னு ஒரு அனுபவம் இருக்கு பத்தியா, சரீர பிரகாரமாக. அதுபோல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இருக்கு. அதுபோல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இருக்கு. சோத்திரம். அப்போ அறிவு விஷயத்தில் தனக்கு போதித்தவர் எல்லாரையும் பார்க்கல எப்படி இருக்கலாம்? அறிவில் வளரலாம், அனுபவத்தில் வளர முடியாது. வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் நீங்கள் அறியாததினால் அல்லவா தப்பாய் பேசுகிறீர்கள், தப்பான கேள்வியை தொடுக்கிறீர்கள், தப்பாய் புரிந்து கொள்கிறீர்கள். தேவனை அறியணும், வேத வாக்கியங்களை அறியணும். அப்போ நம்முடைய கொஸ்டின் கரெக்டாக இருக்கும். நாம் பெற்றுக்கொள்கிற அறிவு, தெளிவு சரியாக இருக்கும். ஆகவே கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்தேன், பரிசுத்தாவி பெற்றேன்னு சொன்னால் குழந்தை அது வெளியே வந்த பிறகு தான் அது வளர முடியும். இதை போய் என்ன பண்ணுறாங்க, வானத்திலேருந்து குதிச்ச தூதனுக்கு ஒப்பா பிரசவம் பண்ணுறாங்க. இவங்களை அப்படி பிரசவம் பண்ண வைக்கிறது பிசாசு. அதான் சொல்கிறேன், சாத்தானுடைய தந்திரங்கள் நாம் அறியாதவர்கள் அல்லவே. சாத்தா அப்படி சிந்திக்க வைப்பான், சாத்தா அப்படி பேச வைப்பான், பிரசவம் பண்ண வைப்பான். அதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். அவனுடைய கண்ணிக்கு நீங்கிடணும். அவனுடைய கண்ணிக்கு நீங்கத்தக்கதாக உதயசிக்கணும்னு எழுதியிருக்கு. கண்ணியில் போய் சிக்கிறோம். பொய்யானதை நம்ப வைப்பான். வாழ்க்கையில் ஒரு அனுபவமே இருக்காது, அதை பேச வைப்பான். ரட்சிப்பை பற்றி ரட்சிக்கப்பட்டவன் பேசினா ஓகே, ஞானஸ்நானத்தை பற்றி ஞானஸ்நானம் பெற்றவன் பேசினா ஓகே, பரிசுத்தாவியை பற்றி பரிசுத்தாவி பெற்றவன் பேசுகிறவன், அந்நிய பாஷை பற்றி அந்நிய பாஷை பேசுகிறவன், ரட்சிப்பே இல்லாதவன் ரட்சிப்பை பற்றி பேசுனா அது எப்படி? ஞானஸ்நானம் எடுக்காதவன் ஞானஸ்நானத்தை பற்றி பேசுகிறானே. பாரதிக்காரங்க ஞானஸ்நானத்தை பற்றி பேசுகிறாங்களா இல்லையா? பேசுகிறாங்க. பரலோகத்தை பற்றி பேசுகிறாங்களா இல்லையா? பைபிள் படிக்கிறத பற்றி பேசுகிறாங்களா இல்லையா? பைபிள் படிக்காட்டால பைபிள் படிக்க சொல்கிறாங்க நமக்கு. அவங்க ஜெபம் பண்ணாட்டால ஜெபம் பண்ணுங்க சொல்கிறாங்களா இல்லையா? இதைத்தான் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன்னா உன் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, நீ என்னலே போதிக்கிற, உனக்கு என்னலே தகுதி இருக்குது? என்ன தகுதி இருக்குது? இப்போ உள்ள வாங்க, விசுவாசமே இல்லை, விசுவாசத்தை பற்றி பிரசவம் பண்ணுறேன், பரிசுத்தம் இல்லை. அதை எங்கள் ஐயா கூப்பிட்டு சொன்னார், சொல்லல ஏல ஜெயிச்சிட்டியோ கண்ணிச்சிய நீ வாட்டுக்கு பிரசவம் பண்ணுற, எனக்கு ஒன்றுமே ஓடலை. சத்தியம் தானே கண்ணிச்சு செய்கிறது, சத்தியம் தானே சொன்னான். இவராடா பேசுகிறார், அவர் அனுபவத்தில் வந்த பிறகு பேசுகிறான்னு சொல்கிறார், ஜெயிச்ச பிறகு பேசு. அப்போ எதுனாருக்கு மகிமையாக இருக்கும். அதில் இருந்து விடுதலை கொடுத்தார், இதில் இருந்து விடுதலை கொடுத்தார், மனப்படமாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறது. அப்புறம் கொஞ்சம் தூரம் போன பிறகு தான் பார்த்தா கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் மாதிரி கவுந்துட்டுவான், டமால் டுமால். வாழ்க்கையில் இல்லாமல் பிரசவம் பண்ணுறவங்க இருக்காங்க,
இதை நீங்கள் விளங்கி புரிஞ்சுக்கொள்ளணும். நம்மளை சுற்றி பிரசவம் பண்ணுறவங்களுக்கு வாழ்க்கையில் இல்லை, ஆனால் அதை செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? யார் என்ன சொன்ன என்ன? வசனம் தானப்பா, அப்படிலாம் போகாதீங்க. அப்படி சொல்ல வைக்கிறது பிசாசு. ஒவ்வொரு மூமெண்ட்லேயும் பிசாசு இருக்கான், நீங்கள் கண்டுபிடிக்கணும். குழந்தையாக இருந்தோம், நாம் அதெல்லாம் பெருசாக இடத்துல போனோம். அது குறிப்பிட்ட காலம். அந்த குழந்தை பருவம் மாறுமா மாறாதா? அந்த இடத்துக்கு வரணும்ல நீங்கள். நான் பவுல் சொல்கிறேன்ல, குழந்தையாக இருந்தபோது நான் அப்படி தப்பாக இருந்தேன், அப்படி தப்பாக சிந்தித்தேன், அப்படி தான் பேசிட்டேன். ஆனால் இப்போ வளர்ந்த பிறகு நான் அதை ஒழித்து விட்டேன், அதை விட்டு விலகி விட்டேன். சொல்கிறேன்ல, சொல்லணும்ல நீங்கள். நான் அப்போ இந்த வளர்ச்சி வேற. அதை வளர்ந்துட்டதாக பேசுகிறாங்க இல்லையா, முதிர்ச்சி. அப்புறம் என்ன சொல்கிறாங்க? வளர்ச்சி. அதுக்கு ஒரு தகுதி வேணும்னு சொல்கிறேன். எல்லாரும் முதிர்ச்சியை பற்றி பேச முடியுமா? இது என்ன உலக பிரகாரமான படிப்பா? இது வாழ்க்கையோடு இசைந்தது இல்லையா? பிஎட் ட்ரைனிங் எடுத்துகிட்டு அல்லது டிடிசி ட்ரைனிங் எடுத்துகிட்டு டீச்சர்ஸாக வராங்க. டெட்டு, B8, M8 அப்படின்னு வந்துடுவாங்க. அதுக்குன்னு ஒரு சின்ன பயிற்சி இருக்கும், அதுக்குன்னு அவங்களுக்கு ஒரு சிலபஸ்ஸு டீச்சிங் இருக்கும். இதை பெற்றுக்கொண்டு வந்துடுவாங்க. அவங்க பேசுவாங்க. வாழ்க்கையில் இருந்தாலும் பேசலாம், இல்லாட்டாலும் பேசலாம். இது அப்படி இல்லையே. திருச்சபை போதகர்கள் அப்படி இல்லையே. இது பைபிளை பற்றி படிச்சுட்டு பிரசங்கம் பண்ணுறதுக்கு உள்ளதா? திருச்சபை ஊழியம் சாத்தா மாத்திரம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சாசுக்கு இடம் கொடாதிருங்கள். அந்த ஆவி ஏமாத்திட்டு இருப்பான். ஆவிக்குரிய சபையை கட்ட விட மாட்டான், ஆவிக்குரியவர்களை உருவாக்க விட மாட்டான். இதெல்லாம் சாதாரண வேலை இல்லை, அது பரிசுத்தாவியோடு இசைஞ்சு செய்கிற வேலை. ஆவியானவரோடு நம்ம இசைகிற நேரமெல்லாம் அவனுக்கு கட்டுப்பாக இருக்கும், எரிச்சலாக இருக்கும், கோபமாக இருப்பான். செய்தான் அவன் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவான். நம்மகிட்ட ஒட்டச்சிடுவான். ரொம்ப கோபப்பட்டான ஒட்டச்சிடுவான், சிதைச்சிடுவான். நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக இருக்கணும். அசதிக்கு இடம் கொடுத்தோம், தொலைச்சிட்டான். 48:10 எரேமியா. அசதிக்கு இடம் கொடுத்தாலே சாபம் வந்துடும் சொல்றான். அசதிக்கு சாபம் வந்துடும். சாபம் வரும். ஐயா மௌலிசி ஐயா பண்ணுற பிரசங்கத்தை அவர் சாபம் வரும்னு சொல்லுவார். அதை கிண்டல் பண்ணுறாங்க. அந்த வார்த்தை அப்படியே அதே டோனில் சொல்கிறாங்க. காமெடிக்காக அதை எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. சாபம் வரும். அவங்க காமெடிக்கு யூஸ் பண்ணலாம், நம்ம ரியலுக்கு சொல்லணும். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். சாபம் வரும். அதனால் பவுல் சொன்னா, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக இருங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் ஜாக்கிரதையாக இருக்கணும். தூங்கி விழுந்துட்டு கூடாது. அப்புறம் செய்யலாம், ஒதுக்கிடக்கூடாது. பார்ப்போம், நான் பேசக்கூடாது. ஜாக்கிரதையாக செய்யணும். ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஜாக்கிரதையாக எடுத்து வைக்கணும். ஒவ்வொரு நாளும் வைக்கணும். ஏனோ தானோ என்று செய்யக்கூடாது. அப்புறம் பார்ப்போம்னு சொல்லி தாமதப்படுத்தக்கூடாது. அந்தந்த நாளில் அந்தந்த நேரத்தில் செய்ய வேண்டிய வேலையை என்ன செஞ்சிடணும். அப்போ தான் சாத்தானை ஜெயிக்க முடியும். சாத்தானை ஜெயிக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிறது சாத்தானை ஜெயிக்கிற வாழ்க்கை. அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம், இவன் ஆவிக்குரிய கிறிஸ்தவனா, ஆவிக்குரிய ஊழியக்காரனா இல்லையான்னு. ஏனோ தானோ செஞ்சிட்ருப்பான், அசதியாக செஞ்சிட்ருப்பான். எல்லாத்தையும் டைம் தப்பி அவனுக்கு ஒரு டைமே இருக்காது. அப்போ தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் முழு நிச்சயமுள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று எப்பாப்பிரா தன்னுடைய வேண்டுதல்களில் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறான். அப்போ தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றிலும் சொல்கிறான் இல்லையா? அப்போ என்னென்ன விஷயம்லாம் தேவ சித்தம்? ஒரு சபை பூர்ணமடைவதற்கு, தேர்ச்சி அடைவதற்கு, தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றிலும் தேறினவர்களாய் தேர்ச்சி அடைவதற்கு. அப்போ கடந்து போகிற
அந்த வாழ்க்கை ஓராண்டு வாழ்க்கையை கடந்து 2வது ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கணும். இந்த ஓராண்டு வாழ்க்கைக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்தால் எப்படி? படித்த வகுப்புலேயே உட்காந்து படிச்சுட்டு இருந்தால் எப்படி? செல்வகுமார் சார் சொன்னார், நான் அரசு மங்கலத்துலேருந்து வர்றேன், வரும்போது 1/2 மணிக்கு பின்னாடி இப்படி வந்து வர்றேன், சிவன் கோயிலுக்கு முன்னாடி வந்து அப்படி வந்துட்டுருக்கேன். ஏச்சிந்தனிக்கு வரணும், காயக்கரியம்மன் கோயில் ஸ்ட்ரீட், அங்கே ஏச்சிந்தனி இருக்குது, செல்வகுமார் அங்கே இருக்கார். அப்போது அரண்மனை வழியாக பின்புறமாக, அரண்மனையின் பின்புற வழியாக வந்து இங்கிட்டு ராணி சத்திர தெரு பக்கத்தில் சிவங்கோயில் தெரு இருக்கு, அக்ரஹார தெரு. அப்படி வந்து சிவங்கோயிலுக்கு நேரம் அப்படி போயிட்டுருக்கேன். வந்து அப்படியே காயக்கரியம்மன் கோயில் தெரு போகலாம் அப்படின்ட்டு வந்துட்டுருக்கேன். அடைக்கலங்காத்த பிள்ளையார் கோயில் கிராஸ் பண்ணி இப்படி போகலாம் அப்படின்னு. அப்படி சிவங்கோயிலுக்கு நேரம் அப்படி வந்துகிட்டே இருக்கும்போது வடக்கு இருந்து தெற்கு நோக்கி வர்றேன். அப்போ சிவங்கோயில் வாசல் வடக்கு பார்த்த வாசல். அதுவே பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு, வடக்கு பார்த்த வாசலா தெற்கு பார்த்த வாசலா. அதனாலேயே நடத்திப்புக்காரனை தூக்கி வச்சுட்டாரியா எங்கள் அண்ணன். சாஸ் இங்கெல்லாம் போராடுறான் பாருங்க. இதெல்லாம் சாதாரண நினைக்காதீங்க, இதெல்லாம் வாழ்க்கையில் நீங்கள் போகிற பாதையில் வர்ற ஒவ்வொன்று அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸஸ். ஜாக்கிரதையாக இருங்க. இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் தேவையா சொல்லாதீங்க. சாஸ் அந்த இடத்துல இருப்பான், உங்களை எங்கே கொண்டு கழுத்து நெரிக்கணுமோ அங்கே நெரிச்சிடுவான். நான் அப்படிலாம் போராடி வந்திருக்கேன் ஐயா. அப்போ வந்துட்டுருக்கேன். வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்துட்டான். வந்த உடனே அப்படி பார்த்தோம், நேருக்கு நேரம் சந்திக்கிறோம். சந்தித்த உடனே எனக்கு எங்கேயோ பார்த்த முகம். அவன் நேருக்கு நேரம் சந்திக்கும் போது அவனும் என்னை பார்க்குறான். நீ நீ அப்படி 2 பேரும் பேசிக்கிறோம். ஏய் ஜெயக்குமார் அப்படின்னு ஒன்று என் பேர் அவன் சொல்கிறான். பழைய பேர் அகஸ்தியர். பழைய பேர் என்னது? அகஸ்தியர். அகஸ்தி? ஆமாம். 2 பேரும் பழைய நண்பர்கள் பாருங்க. காலேஜ் மெட்டு, சேதுபதி ஆர்ட்ஸ் காலேஜில் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. இதாப்பா நம்ம வீடு, வா 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 அப்படின்னு பிடிச்சி வந்துக்கிட்டு இருக்கேன். ஏசுமணி போகிறதுக்காக பிடிச்சி இழுத்து போயிட்டேன். போய் உட்காந்து பழைய கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். பேசி இருட்டி போச்சு, நேரம் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் சரிப்பா நேராச்சு, நான் போயிட்டு வரேன், இன்னொரு முறை வந்து பார்ப்போம் சந்திப்போம் சொல்லிட்டு நான் எந்திரிச்சு வந்துட்டேன். நீ வந்தால் அடிக்கடி வா அப்படின்னு சொல்லிட்டேன். அவன் பிஏபிஎல், அவன் என்ன போட்டிருக்கான் போர்டு, பிஏபிஎல். ஜெயக்குமார் அவன் வக்கீலாக இருக்கான், லாயராக இருக்கான். வந்த உடனே என்னையா அவ்வளோ லேட்டாச்சு அப்படின்னு செல்வகுமார் கேட்குறாரு. என் ஃப்ரெண்டியா ஒருத்தன் வர்ற வழியில் பிடிச்சிட்டேன், பக்கத்தில் வீடு இருந்தனால இழுத்துட்டு போயிட்டேன், என்னால் பேசி நேரமாயிடுச்சு. யார்? ஏன்னா இவங்களை விட்டால் வேறு ஃப்ரெண்டு எனக்கு இருக்கக்கூடாதுன்னு அவங்க. என் கிளாஸ்மேட்டியா, காலேஜ் மேட்டு. காலேஜ் மேட்டுனா லாயராக இருக்காயா? லாயராக இருக்கட்டும், பேர் என்ன? ஜெயக்குமார். ஜெயக்குமாரா ஏன் கிளாஸ்மேட்டு? என்ன சொல்கிற? ஏன் காலேஜ் மட்டுங்கிறேன், அப்புறம் உன் காலேஜ் மட்டுங்கிறேன். 2 பேருக்கும் வாக்குவாதம். என் வயசு என்ன, உன் வயசு என்ன? என்னை விட நீ மூத்தாள், என்னை விட மூத்தாள். நீ எப்படி சொல்லலாம்? என் கிளாஸ் மட்டும் நீ உன் கிளாஸ் மட்டும் எப்படி சொல்லுவ? நீ மூத்தாள்ல. நான் 10ஆம் கிளாஸ் படித்தா நீ 11, நான் 11 படித்தா நீ 12, ஏன்னா 1 வருஷத்துக்கு மூத்தவர் அப்படின்னு வாக்குவாதம் உண்டாயிடுச்சு. பேசிகிட்டே இருக்கோம். கடைசியில் உன் கிளாஸ் மட்டும் என் கிளாஸ் மட்டான்னு சண்டை. எனக்கு கிளாஸ்மேட்டாக இருக்கான், உனக்கு எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டேன்ல. நாங்கள் ஃபெயிலாகாமல் அப்படி பாஸ் ஆகிட்டே வந்திருக்கிறோம்னு நீ ஏன் நினைக்கிற? அப்போ தான் எனக்கு ஸ்லிப்பாச்சு. ஃபெயிலானால் அவருக்கு கிளாஸ்மேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் இன்கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் இவர் ஜாயிண்ட் அடிச்சிருக்காரு. அதனால் நாங்கள் ஃபெயிலாகாமல் அப்படியே வருவோம் நீ நினைக்கக்கூடாது, தப்பு. ஆமாம், ஃபெயிலானால் என் கூட படித்தோம் உன் கூட வர அப்படி செல்வகுமார் சொன்னார். கூட படித்தவங்க எல்லாம் லாயராக இருக்காங்க, ஜட்ஜுங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க, பெரிய டாக்டர்ஸாக இருக்காங்க, பெரிய பொறியியல் இன்ஜினியர் இருக்காங்க, வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய அளவுக்கு நல்ல பிஸ்னஸ் மேன், எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டில் இம்பார்ட்டண்ட் விஐபியாக இருக்கான் இருக்காங்க. நம்ம அதையெல்லாம் பேசுறது இல்லை, அவங்கள்ட்ட போகிறது இல்லை. ஆனால் அவங்களுக்கு ஒரு சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்ட்டு அவங்க இருக்கிற ஏரியாவில்
சுவிசேஷ ஊழியம், ட்ராக்ஸ், வீடு சந்திப்பு ஊழியம் 3 நாட்கள் போட்டு வாழ்க்கையில் செஞ்சுருக்கேன். எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள், என்னோடு படித்த மாணவர்கள் எல்லாருக்கும் கொண்டு போய் சுவிசேஷம் செஞ்சேன். அதில் நான் சாட்சி. உங்களோட படிக்கும்போது நான் இப்படி இருந்தேன், இப்போ நான் இயேசுநாதருடைய பிள்ளையாக இருக்கேன். எல்லாருக்கும் சாட்சி ஆயாச்சு, ஆசிரியர்களுக்கு, மாணவர்களுக்கு, எல்லாருக்கும். அதனால் என்னுடைய சாட்சி. வளர்ச்சி முதிர்ச்சி என்பதற்கு வித்தியாசங்களை நம்ம கற்றுக்கொள்ளணும். ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறீங்க.